குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம இந்த பதிவில் சிம்ம லக்னமும் செவ்வாயும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் ஒவ்வொரு வீட்லேயும் எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சிம்மம் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் அதிநட்பு வீடு. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 4 மற்றும் 9க்கு அதிபதியாக வரவர். அதனால் ஒரு கேந்திரஸ்தானத்துக்கும் ஒரு திரிகோணஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்து ராஜயோகத்தை கொடுக்குறவர் தான் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாய் அதிநட்பு வீடான சிம்மத்தில் இருக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒருத்தர் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாயே சிம்மத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க பெரிய ஒரு தைரியசாலியாகவும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பார். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கொடுத்துரும். ஒரு சிலர் பாலிட்டிக்ஸில் பெரிய ஆளாக இருப்பாங்க. அந்த பார்ட்டியை நிர்வாகம் பண்ணுற திறமையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நிர்வாக திறமை இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஒரு சில கம்பெனியில் கூட பெரிய பெரிய பொசிஷன்ஸ்லாம் இவங்க நல்லா செயல்படுவாங்க. பெண்கள் ரொம்ப சிறப்பாக இந்த அமைப்பில் இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய திறமையெல்லாம் பெண்களுக்கு இருக்கும். அதுபோல் வீட்டில் கூட அவங்க ஆட்சியை அவங்க கையில் எடுத்துப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வரவு செலவு முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் அவங்க தான் வழி நடத்துவாங்க. ஸோ இப்படிப்பட்ட அமைப்பு ஒரு நிர்வாக திறமை இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த செவ்வாய் 2ஆம் இடமான கன்னியில் இருக்கும்போது நல்ல சிறப்பாக பேசுவாங்க. சாதுரியமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துரும். அவங்களுடைய பேச்சாற்றலே நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். குறிப்பாக பள்ளி ஆசிரியர்களாக இருக்கிறவங்க, அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய அமைப்பெலாம் இந்த மாதிரி நல்ல யோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். ஒரு சில பேர் சோஷியல் மீடியாவில் கூட அவங்க நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக லாங்குவேஜஸ்லாம் கற்றுக் கொடுக்குறவங்க, இங்கிலீஷ் ஒகாபுலரி, அதுபோல் மற்ற லாங்குவேஜெல்லாம் சொல்லிக் கொடுக்குறவங்க, வேறு நாட்டு மொழிகளை கற்றுக் கொடுக்குறவங்க, இப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே செவ்வாய் துலாம்ங்கிற இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல கலைத்திறமை இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. 3ஆம் இடம் முடிச்சுன்னா அவங்களுக்கு கலைத்திறமை, எழுத்து, பாட்டு எல்லாம் ரொம்ப சிறப்பாக வரும். அவங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை திறமை இருக்கும். கவிதை நயமாக எழுதுறதுக்கான ஒரு ஆற்றல் இருக்கும். ஒரு சில பேர் கலைத்துறையில் ஒரு பாடகராக இருக்கக்கூடிய சான்சஸும் இருக்கும். பெண்களாக இருந்தால் நடனம், இசை, இப்படி நல்ல விஷயங்களெல்லாம் அவங்க ஈடுபடுவாங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது, அதாவது விருச்சிகத்தில் ஆட்சி பெறும்போது சொந்த வீடு, வண்டி, வாகன யோகம்லாம் இருக்கும். அதுபோல் சிறப்பாக படிப்பாங்க. ஒரு சின்ன வயசில் செவ்வாய் தசை வந்ததுன்னா அவங்க கொடிக்கட்டி